இப்படி ஒரு தொக்கை பண்ணி கொடுத்தீங்கன்னா யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? இன்னும் 2 இட்லி கூட போடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அது எப்படி பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கட்ட அளவுக்கு பாலக்கீரையை வாங்கி நல்லா அலசிட்டு தண்ணியை நல்லா ஆற வச்சு, அதாவது ட்ரையாக ஆகினதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் நிறைய விட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் வரமிளகாய் எல்லாத்தையும் அதே மாதிரி எண்ணெயிலே போட்டு நல்லா போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா படப்படன்னு வெடிக்கும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், புளி, சோம்பு, ஜீரகம் எல்லாத்தையும் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் நல்லெண்ணெய் நிறையா விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் தாளித்து கொட்டி மஞ்சத்தூளை போட்டு அதுக்கப்புறம் அரைச்சி பேஸ்ட்டை போட்டு நல்லா உப்பையும் போட்டுட்டு தண்ணி ரொம்ப விட்டுடாதீங்க. நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி இதை வச்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்தில் பச்சை சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும். எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுங்க. ஒரு படி கூடவே சாப்பிடுவான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா. யாராவது வேணான்னு சொல்லி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.